அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் சாரீ இது. இந்த சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும். இது அளவு ப்ளவுஸு, 2 சாதா ப்ளவுஸு, 3 லைனிங் ப்ளவுஸு, மொத்தம் 5 ப்ளவுஸு. இதில் ஒரு ப்ளவுஸ் அளவு போட்டு வெட்டிட்டு ஒரு அளவு வச்சு 4 ப்ளவுஸும் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாங்களா? எனக்கு வீடியோவில் மேலே போட்டு வெட்டி எப்படி வெட்டுறதுன்னு பாருங்கள். கழுத்து எப்பயும் போல் சேமாக ஒட்டி வெட்டணும். லைனிங்கு கரெக்டாக வெட்டிக்கணும். மேல் பீஸ் தான் எக்ஸ்ட்ரா வெட்டணும். எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் வாங்க. நேராக போயிடுங்க. நேராக போயிட்டு இந்த பார்ட் தனியாக வரும். இது கை பீஸு. துணி எப்பயுமே வேஸ்ட் பண்ணாமல் வெட்டணுமா? ஏன்னா ஒரு கொஞ்சம் துணி இருந்தால் கூட நமக்கு பட்டியக்கெல்லாம் யூஸ் ஆகும். நல்லா அங்கங்கே அர்க்கட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வெட்டல. இப்போ எனக்கு இந்த வாட்டம் இல்லை, அதனால நான் திருப்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்த்து ஜாகிரதையாக திருப்பணும், மாறக்கூடாது. நீங்கள் செய்கிறீங்கன்னா பின் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெட்டணும். அழுத்தி பிடிச்சி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நீங்கள் வெட்டிங்கன்னா தான் நீங்கள் இந்த ப்ளவுஸ் அளவு வரும். நீங்கள் சப்போஸ் கீழே ஏதாவது துணி சப்போஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த அளவு தான், மேலே இருக்கிற துணி தான் ப்ளவுஸோட அளவு தான் கரெக்டான அளவு. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் அளவு மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக தைச்சோம்னா அழகாக வரும். அந்தந்த இடத்துல புதுசாக அளவு எடுக்கணும்னு இல்லை, அந்தந்த இடத்துல கரெக்டாக நான் பண்ணிட்டேன் பாருங்கள். ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிச்சிங்களா? ஒரே அளவை ஒரே ப்ளவுஸை 4 முறை போகிறத விட நம்ம ஒரு ப்ளவுஸ் அளவை எடுத்துட்டு மேலே போட்டு இன்னும் 4 ப்ளவுஸ் கூட போட்டு வெட்டலாம். ஒரே அளவு இருந்தால் மட்டுமே. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ லைனிங் பீஸு மேலே போட்டு வெட்டணும். ஒரு பாட்டும் தனித்தனியாக இப்போ பிரிச்சுக்கலாம். இப்படி பாருங்கள். இப்போது ஒரு பாட்டும் தனித்தனியாக அப்படி பிரிச்சுட்டு சேமாக எப்படி அந்த ப்ளவுஸ் ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். லைனிங் மட்டும்தான் ஒன்றா போட்டு வெட்ட முடியும். ஒவ்வொரு துணியும் ஒரு கலர் இல்லைங்களா? அதனால் ஒரே நெக் இருந்தால் 4 சேர்த்து வெட்டலாம். ஒரு ப்ளவுஸும் ஒரு நெக் இருந்தால் தனித்தனியாக தான் வெட்டணும். நெக்கு தனியாக வெட்டணும். பாடி பீஸ் கூட மேலே சீமாக போட்டு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்தந்த பாட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா தொலைஞ்சிச்சுன்னா நமக்கு தைக்கும்போது அது தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பீஸும் இதுக்கு நமக்கு தேவை. ஆம்கோல், இந்த ஆம்கோல் பீஸு கண்டிப்பாக தேவை. எதுக்காக? கொக்கி பீஸ், ஐ பீஸ் கொடுக்க, அப்புறம் ஜாயிண்ட் இல்லைன்னா ஜாயிண்ட்டு கொடுக்க கண்டிப்பாக தேவை. இப்போது இந்த பாயிண்ட்டு இதெல்லாம் மடித்தாச்சு. இப்போது இந்த பீஸு இப்போ எடுத்துக்கலாம். இந்த கழுத்து பீஸு 3 இருக்குது, 3 செட் பண்ணணும். இப்போ இந்த பீஸை இந்த துணியில் பாருங்கள், ஒரு 2 பீஸு கம்மி அளவுன்னா 80 பாயிண்ட் இருக்குது. ஒரு பீஸ் மட்டும்தான் 1 மீட்ரு இருக்குது. இப்போ இதுக்கு பட்டிக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஒரு பீஸு வந்துடுச்சு. இன்னொரு பீஸுக்கு பட்டிக்கு துணியே வரலை. கவனிச்சிங்களா? மடித்து அந்த வளைவு மட்டும்தான் வெட்டினேன். அப்போது இந்த 2 பீஸ்லேயும் கை வெட்டி பட்டிக்கு எடுக்கணும். ஏன்னா சேமாக கலர் எடுத்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கை இப்படி மடிக்கணும். கை அவங்களுக்கு சின்ன கை தான், அதனால் பயப்பட வேணாம். கை இவ்வளோ போயிடுச்சுன்னா கூட இந்த கை பட்டிக்கு வந்துடும். இது ஒரு கை. எல்லாமே 4ஆக மடிக்கணும். என் முகத்துக்கு முன்னாடி மடிப்பு கண்டிப்பாக இருக்கணுமா? நின்று இருக்கிற ஸ்டெப்பில் மடிப்பு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போது